உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தரிசனத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்க போனீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? வாசஸ்தலம். வாசல்னா என்னது? வீடு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அப்ப இருக்குதா? இருக்கா? ஆனா எது நகரம்? எந்த நகரம்? புதிய எருசலேம். இப்ப வாசிங்க 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்கு பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப பரலோகத்திலிருந்து வந்த புதிய எருசலேம்ல தான் என்ன இருக்குது? ரோடு கோல்டா இருக்குது. அங்க கூட வீடு இருக்குதுன்னு இல்ல. ஆனா பரலோகத்தினுடைய வீதி கோல்டா இருந்துச்சுன்னு எங்க இருக்கு? அப்படி எதுவும் இல்ல. ஏன் அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும்னே பைபிள்ல இல்ல. பரலோகத்தினுடைய ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சிங்காசனம் உண்டு. சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் உண்டு. 4 ஜீவன்களை சுற்றி 24 மூப்பர்கள் உண்டு. அங்கே 7 தீவெட்டிகள், அதாவது 7 தீபங்கள், 7 ஆவிகள் உண்டு. அதை சுற்றி கண்ணாடி கடல் உண்டு. அங்கு இவ்வளவுதான் பரலோகத்தை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மத்தத்தை பத்தி, பரலோகத்தை பத்தி வசனம் சொல்லுது, அவர் நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை.